ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் வெண்ணெய், 2 முட்டை, 1 கப் மைதா, 3/4 கப் சர்க்கரை. நான் இன்றைக்கி லைட் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ அவன் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த பட்டரை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சர்க்கரை எடுக்கிறது அப்படின்னாலும் அதில் 3/4 கப் எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக. இப்போ எக்கோட ஒயிட்டில் நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கேன். அந்த 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் லைட் ப்ரௌன் சுகர் எடுத்ததால் அதில் கொஞ்சம் மாய்ஸ்ட் இருந்ததால் நான் பால் ஆட் பண்ணலை. இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் தடவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்டிங் பண்ணிக்கலாம். டஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் இந்த கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி லெவலில் சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவன் நமக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நைஃபை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நமக்கு மெத்துன்னு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் திருப்பி போட்டிருக்கேன். பின்னாடி சைடும் ஃபுல்லாக ஒட்டாமல் ஒரே மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.